பண்டம் கொண்டு வந்தியா? கொண்டுட்டு வந்தேன். அண்ணா, எங்க அம்மா எனக்கு மட்டும்தான் கொடுத்தாவ, உனக்கு கொடுக்கவே இல்லை. உனக்கு கொடுக்க வேணாம்னு சொல்லிட்டாவ. ஏன்? நான் உங்ககிட்ட பணம் கொண்டுட்டு வந்தேன்னு கேட்டேன், நீ எனக்கு கொடுன்னு கேட்டன. ஆமா, இவ எப்பயுமே இப்படியே தான் பேசியாவ. எனக்கு ரொம்ப சரியா இருக்கு தெரியுமா? என்னைக்காவது எக்ஸாம்ல வந்து காட்டு, என்னைக்காவது எக்ஸாம்ல வந்து பேனா கொடு, என்னைக்காவது எக்ஸாம் கிட்ட வந்து பேப்பரை கொடுன்னு கேளு, அப்போ இருக்கு உனக்கு. அதெல்லாம் நான் கேட்க மாட்டேன்னு போ. எல குயின், எல இங்க பாரு. சொல்லு. சொல்லுன்னு சொல்ல தெரியுதுல்ல. நேத்து வாங்க பெண் எங்கல? நான் உனக்கு தானே கொடுத்தேன், அவ எனக்கு கொடுத்தான். அதனால என்ன? இல்ல நீ எதுக்கு வாங்கியவ? இவன் எதுக்கு அந்த பையன் கூட நின்னு பேசியவ? ஏடி, ஜெனிஃபருக்கு அண்ணன் வந்திருக்காவ, நீ பேசுவியா? என்ன, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோனே. பண்டம் கொண்டு வந்து சாப்பிடுறீங்களா? ஏடி, எனக்கு பண்டம் கொண்டு வந்து சொல்லவே இல்லை. ஆனா ஜெனிஃபருக்கு அண்ணன் வந்துட்டாவன்னு பண்டம் சாப்பிடுறேன்னு கேட்க ஏன் நான் உங்ககிட்ட சொல்லணும்? சரி சரி, சண்டை போட்டுக்காதீங்க. என்ன பண்டமா? குலாப் ஜாமுன் வாங்கிட்டு வந்திருக்கேன். எங்க அம்மா எனக்கு மிச்சர் கொடுத்துட்டாவ. அது ரெண்டுத்துல உங்களுக்கு எது வேணும்? பாத்தியா, குலாப் ஜாமுனா கொண்டு வந்திருக்கா. இந்த அண்ணனுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லியாவ. அப்பனா உங்களுக்கு குலாப் ஜாமுன் தானே வேணும்? எப்படிமா இவ்வளவு கரெக்டா கண்டுபிடிச்சா? எனக்கு தெரியும்ல நீங்க குலாப் ஜாமுன் சொல்லும்போதே. சரி சரி, நான் மதியம் வந்து வாங்கிட்டேன்னு நீ அப்படியே சார் பார்த்தாவன திட்டுவாவன்னு. இல்ல ஜெனி, ஜெனி இங்க எதுக்குல வந்து கத்தியாவ? ஏன் எங்க கிளாஸ்க்கு எதுக்கு வந்தா? உங்க கிளாஸ்க்கு வரக்கூடாதுன்னு ஒண்ணு சட்டம் எழுதலன்னு. ஆமா, நீ என்னடா அந்த பையன் கூட கதை அடிக்க? ஏன் நான் யார் கூட பேச உனக்கு என்ன? நீ வேலையை பார்த்துட்டு போ. என் வேலையை பார்த்துட்டு போக தெரியாம இருக்கு. நீ எதுக்கு அந்த பையன் பேசிட்டு இருக்க? இப்ப அவனை பாரு, உண்டு இல்லைன்னு பண்ணிய. ஏல, நான் உனக்கு எப்போதும் சொல்லிட்டு இருக்கேன், ஏன் தங்கச்சி கூட நீ பேசக்கூடாதுன்னு. எதுக்கு வந்து பேசியாவ? குண்டை குண்டை இருந்துகிட்டு என்ன வேலை பார்க்காவ? ஏன் நான் என் கிளாஸ்மேட் கூட நான் பேசுவேன், உனக்கு என்ன? ஓ, அந்த அளவுக்கு தைரியமா? நீ பேசி பாப்போம். இப்ப பேசல, ஏன் கண்ணு முன்னாடி பேசி பாப்போம். ஏல, எதுக்கு அவன்கிட்ட போய் சண்டை கட்டிய? ஏல, உனக்கு என்ன வேணும்? என்ன வேணும் வாங்கி கொடு. ஏல, உனக்கு என்ன வேணும்? அதான் சொன்னல எனக்கு என்ன வேணும்னு. பாடு படுத்தியா அம்மா, எங்கேயுமே ஒரு எட்டு நிம்மதியா இருக்க விடுறது இல்ல. இதப்பா, இன்னொரு தடவை என் தங்கச்சி கூட பேசிய பார்த்தேன், முறிச்சு போடுவேன் கை கால் எல்லாத்தையும். நீ எங்க கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசி பாரு, நான் உன்னை முறிச்சு பிடிங்க. ஏய், எதுக்கு வந்த அத சொல்லு. நேத்து என்கிட்ட பென் வாங்கி எழுதினீல, அத திருப்பி கொடு. அதுதான் நான் அவன்கிட்ட கொடுத்து எழுதியதுக்கு. அவனா கொடுக்கணும், அவன் கொடுத்தா உனக்கு கொடுக்க முடியும். கேட்டி, இவன் அண்ணன் பத்தியா எப்படி சண்டை போடியாவனே? பாய்ஸ் கூட பேசினாவே சண்டை போடியாவடி. ஆமா ஆமா, எங்க அண்ணனும் தான் இருக்கு. நான் யார் கூட பேசினாலும் கண்டுக்கவே மாட்டாவ. ஆனா எங்க அண்ணன் நல்ல அண்ணன் பத்தியா? நல்ல அண்ணனா நல்ல அண்ணனா இப்பதானே தெரியும். எனக்கு தானே தெரியும் வீட்ல என்ன பாடுபடியனே. நீ வேணா போய் வாங்கிக்கோ. ஏல, நான் உன்கிட்ட தானே கொடுத்தேன், அந்த பெண்ணை நீ தானே வாங்கி கொடுக்கணும். ஆமா, நான் தான் வாங்கி கொடுக்கணும். அதுக்கு என்ன இப்ப? சரியா இருக்கம்மா, வாங்கி கொடுமா. ஏல, நீ தானே இப்ப சொன்ன பாஸ்குள்ள பேசக்கூடாதுன்னு. அவன்கிட்ட போய் சண்டை கட்டிட்டு வந்தல, தைரியம் நீ வாங்கிக்கோ. எனக்கு அவ்வளவு தைரியம் இல்லைன்னு நினைச்சிட்டியோ? இப்ப எனக்கு தைரியம் காட்டுறதுக்கு நேரம் இல்ல. சீக்கிரம் வாங்கி கொடு, நான் போணும். சோதிக்காத, சீக்கிரம் வாங்கி கொடு, நான் போணும். ஏல, பெண்ணை நான் தான் வச்சிருக்கேன், ஆனா நான் கொடுக்கவே மாட்டேன் தெரியுமா? ஏல, சோதிக்காதீங்க. அது என்னோட பெண்ணு கிடையாது, என் ஃப்ரெண்டோட பெண்ணு. அவ இன்னைக்கு அவ அம்மாட்ட கொடுக்கணுமாமா. சீக்கிரம் கொடுங்க. என்ன பாடுபடியாவ? ஏ குண்டை, சீக்கிரம் கொண்டுட்டு வா பெண்ணு. இன்னும் அதோட பெண்ணு வேணும் பொண்ணு வேணும்
அவனை என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்க சொன்னா அப்ப பெண்ணு தாரேன். எதை கேட்டியா? நீ வந்து மன்னிப்பு கேட்டா பெண்ணு கிடைக்கும். நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? எனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? பாவம், அவ என் பெண்ணு கேட்கதான் போயிருக்கா. நம்ம ஓவரா போயிட்டோம்னு நினைக்க. இப்ப என்ன செய்ய? அவங்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு போய் பேர வாங்கிக்கோ. ஜெனி, அண்ணே உனக்காக தானே சண்டை போட்டேன். அந்த பையனுங்க நல்ல பையனுங்க கிடையாது தெரியுமா? நானு இப்போ எப்படி நான் எதுக்காக சண்டை போட்டேன்னா, இவனோ அவனோ ஒரு பையனை ஒரு பிள்ளைய கிண்டல் பண்ணிட்டே இருந்தாவாமா. அது எனக்கு அந்த அண்ணனுக்கு பொறுக்கலையா? அங்க ஒரு தடவை சண்டையாச்சு பார்த்துக்கிட்டே. அதுக்கப்புறம் நீ வந்து அவன்கிட்ட பேசினது பார்த்துட்டு எனக்கு ரொம்ப கோபம் ஆயிடுச்சு. சரி, அதனாலதான் நான் அண்ணன் கொஞ்சம் கோவப்பட்டுட்டேம்மா. சரி இந்த பெண்ணை கொஞ்சம் வாங்கி கொடுமா. அது வந்து அதனாலதான் உன்னை அந்த பையன் கூட பேசியும் நான் பார்த்துட்டேன்னா, அதனாலதான் அண்ணே கோவப்பட்டேன். சரிம்மா, நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேம்மா. அவன்கிட்ட நான் சாரி கேட்டுட்டா என்னன்னா எனக்கு அசிங்கமா இருக்கும்ல. இந்த அண்ணனுக்கு ஒரு உதவி செய்யுமா. என்ன நடப்பி நடிக்கான்? ஒரு மாதிரி படம் காட்டியா? எம்மா, இப்ப படம் காட்டக்கல நேரம்ல பாத்துக்கிட்டே வீட்டுக்கு உனக்கு நல்ல படம் காட்டியேன்னு. இப்ப கொஞ்சம் பேனா வாங்கிக்கிடுமா. ஏல, நீ இங்க நிக்காதல. அவன் நீ நின்னா இன்னும் கொடுக்கவே மாட்டான். பேனா உடச்சு போட்டுருவேன். அதான் நீ வெளியே போய் நில்லு, நான் கொண்டுட்டு வந்து தாரேன். உனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. எனக்கு நீ தங்கச்சியா கிடைச்சதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். ஒரு விதமான படம் காட்டியா?